இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாரண்டைனில் ஒரு 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் ஸ்கில்லாக இருக்கட்டும், இல்லைனா உங்கள் கெரியராக இருக்கட்டும், டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட சேர்ந்து பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். என் பேர் நவீன்குமார் பரமசிவம், அமேசான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அம்பாசிடர், இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் பார்ட்னர் அண்ட் சிஷா பேனல் MEP. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எல்லாருமே குவாரண்டைனில் வீட்டில் தான் இருக்கும். ஒரு சிலர் எல்லாம் சும்மா இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருப்பாங்க. இந்த குவாரண்டைன் ஹாலிடேஸை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு 5 இல்லைனாலும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாவது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ, லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கோ, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிட்டா உங்கள் ஸ்கில் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். டூல்ஸ் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி பைத்தானுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான கண்டென்ட் ஆன்லைனில் இல்லை யூடியூப்பில் ஃப்ரீ சோர்ஸாக இருக்குது. நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்டாக்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், பைத்தான் ப்ரோக்ராமிங் சின்டாக்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறைய லைப்ரரிஸாக இருக்கட்டும், பேக்கேஜஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. சேவை நீங்கள் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்காது. பைத்தான் ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சின்ன ஒரு ஃபியூச்சரில் வர மிஷின் லேர்னிங்கிற டாப்பிக்கில் பைத்தான் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிட்டா நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சிம்பிளாகவே ஒரு ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா JavaScript. இந்த JavaScript எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கான ஃப்ரண்ட் அண்ட் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போகிறீங்க. வெப்சைட்டில் உங்கள் நேம் டீட்டெயில்ஸில் என்டர் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு மொபைல் நம்பர் தப்பாக நீங்கள் 11 டிஜிட் என்டர் பண்ணிட்டீங்கன்னா, 10 நம்பர் இருந்தால் தான் நம்ம மொபைல் நம்பர், 11 டிஜிட் இருந்தால் அது தப்பான மொபைல் நம்பர்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. வெப்சைட் ஐடென்டிஃபை பண்ணுது இல்லையா, அதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, மேக்ஸிமம் வேலிடேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இமெயில் என்டர் பண்ணிங்கன்னா, நீங்கள் அட்சம்பிள் போடாமல் விட்டிங்கன்னா அது இமெயிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வெப்சைட்டில் எரர் காட்டும். அதெல்லாம் இந்த JavaScript வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி நிறைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா JavaScript காம்பனண்ட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி JavaScript நிறைய ஃப்ரேம்ஒர்க்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஃப்ரேம்ஒர்க்ஸை யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் JavaScript டெவலப் பண்ணலாம். இன்றைக்கி JavaScript லேர்ன் பண்ணோம்னா நீங்கள் எங்கேயும் போய் ட்ரைனிங் எடுக்க தேவையில்ல. இன்றைக்கி யூடியூப்லேயே நிறையா சேனல்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்து கூட நீங்கள் JavaScript லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்டர்ன்ஷியலாகவே எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா, நான் இன்டர்ன்ஷியலாக ஸ்டூடெண்ட் பார்ட்னர் இருக்கேன். இன்டர்ன்ஷியலாலே பார்த்தீங்கன்னா நிறைய வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் தான் நீங்கள் கேட்டிருக்காங்க. மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் விட வெப்சைட் டெவலப்மெண்ட் தான் அதிகம் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் அதுக்கு JavaScript தான் மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் JavaScript லேர்ன் பண்ணினா நல்லாவே ஒரு ஸ்கோப் இருக்குது கம்பெனி சைடில் நீங்கள் ப்ளேஸ் ஆகிறதுக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா C and C++. இந்த C and C++ ஒரு லாங்கர் பீரியடாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இதுக்கு இன்றைக்கி C and C++க்கு ரொம்பவே டிமாண்ட் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இந்த C and C++ஓட லீகசி லாங்குவேஜில் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் C and C++ல் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுனால மல்டி பிளாட்ஃபார்ம் கூட அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். அதனால தான் இன்றைக்கி C and C++க்கு நல்லாவே டிமாண்ட் இருக்குது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ஜாவாவை யார் டெவலப் பண்ண பார்த்தீங்கன்னா, ஆரக்கிள்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான் ஜாவா டெவலப் பண்ணிச்சு. இன்றைக்கி ஜாவாவை வச்சுட்டு நிறைய அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. மொபைல் ஆப்ஸாக இருக்கட்டும், வெப்சைட் எது வேணாலுமே ஜாவாவில் ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே ஜாவா லேர்ன் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே அதுக்கு ப்ராட் யூசேஜ் இருக்குது. ஆல்டர்னேட்டிவாக அதுக்கு ஜாவாவுக்கு போட்டியாக நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். கேலான்னு சொல்லிட்டு ஜாவாக்கு ஆப்போசிட்டாக ஒரு லாங்குவேஜ் இருக்குது அப்படின்ட்டு. இருந்தாலுமே ஜாவா மற்ற லாங்குவேஜ் கூட ஈஸியாக செட் ஆயிரும். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஜாவா எல்லாத்துக்குமே பேக்கேஜஸ் இருக்குது. ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அதனாலேயே நீங்கள் ஜாவா மேக்ஸிமம் கம்பெனிஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜாவா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஜாவா பேஸ்டான ஜாப்ஸுக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆப்பிளோட ஒரு அஃபிஷியல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ஸ்விஃப்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி ஆப்பிள் எல்லா ஆப்ஸுமே அவங்களோட சிஸ்டம்ஸ்க்காக இருக்கட்டும், வாட்ச்க்காக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்விஃப்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் ஆப்ஸை டெவலப் பண்ணுறாங்க. அந்த ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட எக்கோ சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டெவலப்பர்ஸ் ஈஸியாகவே அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்விஃப்ட் ப்ரோக்ராம் டெவலப்பர்ஸ்க்கு இன்றைக்கி நிறையாவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலில் கூட போட்டிருந்தாங்க. அதே மாதிரி
ஆப்பிள் வந்து ஸ்விஃப்ட் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ரிசோர்ஸ் வந்து அவங்களாவே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஆப்பிளில் நீங்கள் iOS அப்ளிகேஷன் டெவலப்பராக ஆகணும் அப்படின்னா ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக்ப்ளான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டெக்னிக் சம்மந்தமாக ஏதாவது வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் அதை வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.